இந்த கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் வருது. ஆக 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 மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு தூக்கத்தை கலைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். காரணம் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு கூட கிட்டத்தட்ட இந்த வர்ற கூட்டம் பூரா ஓட்டா விஜய்க்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்த ஒரு தகவல் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்படி தான் 2011 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் வரும்போது நான் ஏற்கனவே சொன்னது தான், கூட்டணியில் விஜயகாந்தை சேர்த்திங்கன்னா நம்ம ஜெயிப்போம், இல்லைன்னா மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இதே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து ஜெயலலிதா அம்மையார்கிட்ட வந்து சொன்னதின் காரணமாக தான் கேப்டன் அவர்கள் அலையன்ஸாக சேர்த்தாங்க. மிகப்பெரிய வெற்றியாக வந்தது. அதே மாதிரி தான் இப்போ ஒரு ரிப்போர்ட் அப்படி தான் போகுது. இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது வந்து எங்களுக்கு திகைப்பாக இருக்குது. பட் கண்டிப்பாக இது ஓட்டா மாறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போய் தான் ஓகே. இப்போ எல்லாமே வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்களுடைய எந்தெந்த கட்சிகளோ ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எல்லாமே வந்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களுக்குமே வந்து ஒரு அறிக்கை கொடுத்த ஒரு தகவல் வருது. நீங்கள் விஜய் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தந்த மாவட்டத்தில் நீங்கள் என்ன இருக்குது, என்ன பண்ணணும், என்னன்றதை நீங்கள் ரவுண்ட்ஸ் போங்க அப்படின்னு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வருது. சரி. இப்போ அடுத்த கட்டத்துக்கு விஜய் எந்தெந்த ஊரில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கட்டளை பிரகாரமே அந்தந்த கட்சிகள் வந்து மாவட்ட செயலரோ அமைச்சர்களோ சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அந்த ஊருக்கு என்ன பேசணும் அப்படிங்கிற விஷயத்த பண்ண போகிறாங்கன்னு ஒரு தகவல் வருது. இது விஜய் அவர்களுக்கும் போயிருக்கு.